உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். இறைவா உமது திருப்புகழை இதயங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. இறைவா உமது ஆலயமே, இறை மக்கள் இணைந்து வருகின்றோம். ஆண்டவரே உம் உறைவிடமோ எத்துணை அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மிளிர்கின்றது. நாங்கள் உம் இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வோம். நாளெல்லாம் இசையுடன் புகழ்ந்திருப்போம், புகழ்ந்திருப்போம், உம்மை புகழ்ந்திருப்போம். வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. வாழ்க வாழ்க இறைவா உம்மை வாழ்த்துகின்றோம் தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health Velangani who are watching the same. இத்தூய மறை நிகழ்வில் பங்கு பெற நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே திருமகன் எங்களது மனித உடலின் தன்மையில் தோன்றினார். இவ்வாறு தோற்றத்தில் எங்களை போன்று இருக்கும் அவரை நாங்கள் கண்டுணர்ந்து அவர் வழியாக அகத்தில் மாற்றம் பெற தகுதியடைந்த எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு தம் மகனை நம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 72 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். 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 கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆள்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம்
சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். Alleluia, 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 Alleluia. ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர் என முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, ஏற்கனவே நெடுநேரம் ஆகிவிட்டது. சுற்றிலுமுள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். அவர் அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார். அவர்கள், நாங்கள் போய் 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர், உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன, போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன என்றார்கள். அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார். மக்கள் 100 பேராகவும் 50 பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடர்களிடம் கொடுத்தார். அவ்வாறே அந்த 2 மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார். அனைவரும் வயிறார உண்டனர். பின் எஞ்சிய அப்பத்துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். அப்பம் உண்ட ஆண்களின் தொகை 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, கடவுளின் மாபெரும் பேரன்பு வெளிப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியான இந்த கிறிஸ்மஸ் காலத்திலே திருக்காட்சி விழாவிற்கு பின்வரும் இந்த நாள் ஜனவரி 6 திருவழிபாட்டில் நாம் பங்கேற்று கொண்டிருக்கின்றோம்.
ஜனவரி மாதம் 6ஆம் தேதி இந்த நாளுக்கென்று இந்த ஆண்டிலே ஒரு தனிச்சிறப்பு உண்டு. 2 காரணங்கள். முதலாவதாக, ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திருச்சபையின் மரபுபடி திருக்காட்சி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இருந்தாலும் பல்வேறு காரணங்களுக்காக ஐரோப்பிய நாடுகளிலே ஜனவரி மாதம் 6ஆம் தேதி திருக்காட்சி விழா என்று கொண்டாடப்படுவதால் இன்றைய தினம் எல்லோருக்கும் பொது விடுமுறை. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு இவ்வாறு பொது விடுமுறை அறிவிக்கப்படாத நாடுகளில் ஜனவரி மாதம் 1 தேதி இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியால் பெருவிழாவிற்கு அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திருக்காட்சி விழாவை கொண்டாடலாம் என்ற அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில்தான் நமது இந்திய நாட்டிலும் ஜனவரி மாதம் 1 தேதி இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாளுடைய பெருவிழாவை அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாம் திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடினோம். இந்த ஆண்டு ஜனவரி 4ஆம் தேதி நேற்று முன்தினம் நாம் திருக்காட்சி விழாவை கொண்டாடினோம். இன்றைய நாளிலே ரோமையிலே திருக்காட்சி விழாவை திருத்தந்தையின் தலைமையிலே கொண்டாட மாபெரும் ஏற்பாடுகள் ஆகி கொண்டிருக்கின்றது. இந்த நாளுக்குரிய 2வது சிறப்பு, கடந்த ஆண்டு முழுவதும் 2025ஆம் ஆண்டு முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் 2025ஆம் ஜூபிலி ஆண்டாக நாம் கொண்டாடினோம். அந்த ஜூபிலி ஆண்டினை மறைமாவட்ட அளவில் உலகெங்கும் உள்ள எல்லா மறைமாவட்டங்களிலும் திருக்குடும்ப பெருவிழாவன்று டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அதனுடைய நிறைவு விழா. கடந்த ஆண்டு முழுவதும் செய்த செயல்பாடுகள், ஜூபிலிக்காக செய்த செயல்பாடுகளை எல்லாவற்றையும் நிறைவு செய்யக்கூடிய, முழுமை பெறக்கூடிய ஒரு விழாவாக கொண்டாடினோம். இன்றைக்கு அகில உலக திரு அவையிலே திருத்தந்தையின் தலைமையிலே ரோமையில் உள்ள புனித பேதுரு பேராலயத்திலே இந்த ஜூபிலி நிறைவு விழா கொண்டாடப்பட இருக்கின்றது. இன்று காலை 9:30 மணிக்கு கொண்டாடப்பட இருக்கின்றது. எனவே இந்த நாளுக்கென்று ஒரு தனிச்சிறப்பு. இந்த 2 காரணங்களுக்காக இந்த வாரம் முழுவதும் நாம் வாசிக்கக்கூடிய வாசகங்கள் கடவுளுடைய மாபெரும் அன்பை வெளிப்படுத்தக்கூடிய இறை வார்த்தை வாசகங்களாக நமக்கு வாசித்து காட்டப்படுகின்றது. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். அன்பே கடவுளாக இருக்கிறார் என்பதை யோவான் உணர்ந்து எழுதுகிறார். யோவானுக்கு இது மிகவும் ஆழமான மிகவும் பிடித்த ஒரு கருத்து. ஏனென்றால் கடவுளின் அன்பை மிகவும் ஆழமாக அனுபவபூர்வமாக சுவைத்த திருத்தூதர்களில் புனித யோவானும் ஒருவர். எனவேதான் தமது நற்செய்தியிலும் கூட யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனத்திலே, தம் மகனில் விசுவாசம் கொள்ளும் அனைவரும் முடிவில்லா வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே பேரான மகனையே அளிக்கும் அளவுக்கு இந்த உலகத்தின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று கடவுளுடைய அன்பை மிகவும் இரத்தின சுருக்கமாக திருத்தூதர் யோவான் தமது நற்செய்தியிலே பதிவு செய்வதை நாம் வாசிக்கிறோம். அன்பே கடவுள், அதை பற்றிய வாசகங்கள். கடவுள் அன்பாக இருக்கிறார். அது வெறும் ஒரு அப்ஸ்ட்ராக்ட், ஏதோ ஒரு கொள்கை அளவில் மட்டுமல்ல. கடவுளுடைய அன்பு வெளிப்படுத்தப்படுகின்றது. அதை தான் இந்த நாட்களிலே நாம் கொண்டாடுகின்றோம். கடவுளுடைய அன்பு எல்லோருக்கும் உரியது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு ஏழைகளான இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. தங்களுக்கு சொல்லப்பட்டவாறே எல்லாம் நிகழ்ந்திருந்தது என்பதை அவர்கள் கண்டபொழுது பெருமகிழ்ச்சி அடைந்து கடவுளை போற்றிக்கொண்டே புகழ்ந்து சென்றார்கள் என்று லூக்கா நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அன்பை அவர்கள் சுவைத்தார்கள். கடவுளுடைய அன்பு ஏதோ மூடி மறைத்து வைக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல, எல்லோருக்கும் அறியச் செய்தார் ஆண்டவர். மத்தேயு நற்செய்தியிலே கடவுளுடைய இந்த மாபெரும் அன்பு புற இனத்தாருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஞானிகள், கீழ்த்திசையிலிருந்து வந்த ஞானிகள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். வாஞ்சையோடு இறை பிரசன்னத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று நெடும் பயணம் செய்து வந்தார்கள். அவர்கள் ஆண்டவரை கண்டவுடன் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று மத்தேயு நற்செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். இப்படியாக கடவுளுடைய அன்பு எங்கெல்லாம் வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் மட்டில்லா பெருமகிழ்ச்சி.
ஆண்டவருடைய அன்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா இனத்தவருக்கும் கடவுளுடைய அன்பு, மாபெரும் அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது என்பதை தான் நாம் திருவிவிலியத்திலே வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த அன்பின் வெளிப்பாடுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவில் முழுமையாக நிறைவேறுகிறது. எனவேதான் கடவுளுடைய அன்பு அவரது ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் எழுதுகிறார். இந்த கடவுளுடைய மாபெரும் அன்பு வெறும் ஒரு கொள்கை அளவில் அல்ல, மாறாக அந்த அன்பு செயலாக்கம் பெறுகிறது. அப்போதுதான் அந்த அன்பு முழுமை அடைகிறது. இல்லாட்டி நான் அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது, வார்த்தைகளால் சொன்னால் மட்டும் போதாது, அது செயலாக்கம் பெறுகிறது. அதுதான் இன்னைக்கு நற்செய்தி. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட அந்த பகுதி, இயேசுனுடைய சீடர்களுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். எல்லா இடங்களுக்கும் போங்க, நற்செய்தியை அறிவியுங்கள், எளியோருக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, நோயாளர்களுக்கு நற்சுகம், ஆண்டவருடைய அருள் தரும் ஆண்டினை அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். நோய்களை நீக்கவும், பேய்களை ஓட்டவும், நற்செய்தி அறிவிக்கவும் அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார். வல்லமையை கொடுத்து அனுப்புகிறார். அவர்களும் செல்லுகிறார்கள். மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரத்திலே அந்த சூழலை நாம் பார்த்து படித்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா இடத்திற்கும் போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். சாதாரண மக்கள், எளிய மக்கள் ஆகிய திருத்தூதர்கள், அவர்களை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தமது வல்லமையை பகிர்ந்து கொடுத்து எல்லா இடங்களுக்கும் அனுப்புகிறார். அவங்க எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ எல்லா இடத்துலையும் நோயாளர்கள் சுகம் பெறுகிறார்கள். பேய்கள்லாம் ஓடுது. இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுகிறார்கள். ரொம்ப ஆச்சரியம். நானா இது செய்கிறேன்? அவர்களால் அதை ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. கடவுளுடைய அந்த வல்லமை அவர்கள் வழியாக செயல்பட்டதை, கடவுளுடைய அன்பு அவர்கள் வழியாக செயல்பட்டதை தங்கள் உடலிலும் உள்ளத்திலும் அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே மகிழ்ச்சி ஒருபுறம், சோர்வு ஒருபுறம். இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியின் தொடக்கத்திலே அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று போதித்து வந்து இயேசுவிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் சொன்னபடி நாங்கள் போனோம், எல்லா இடத்துலையும் ரொம்ப வல்லமையாக செயல்பட்டோம், பேய்கள்லாம் ஓடிச்சு, நோய்கள்லாம் குணமானுச்சு. அப்போ ஆண்டவர் சற்று இளைப்பாருங்கள், அவருடைய சோர்வை ஆண்டவர் புரிந்து கொள்கிறார். சற்றே இளைப்பாருங்கள் என்று சொல்லுகிறார். உடல் சோர்வு, உள்ள சோர்வு, ஒரு பக்கம் மகிழ்ச்சி இருந்தாலும் உடல் சோர்வு. ஆனால் இந்த நேரத்தில் தான் திரளான மக்கள் கூட்டம் அவர்களை விடுவதாக இல்லை. அந்த வார்த்தையை கேட்பதற்காக வாஞ்சையோடு அந்த மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்று நற்செய்தி தொடங்குகிறது. அவர்கள் சோர்வாக இருக்கிறாங்க, இருந்தாலும் மக்கள் வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வேளாங்கண்ணிக்கு திரளான திருப்பயணிகள் ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்தை நாடி வந்து இந்த ஆலயத்திலே இந்த அதிகாலை திருப்பலிக்காக ஒன்று கூடி இருக்கிறீர்களோ, அதுபோல திரளான மக்கள் வாஞ்சையோடு இயேசுடைய வார்த்தையை கேட்பதற்காக, நற்செய்தியை கேட்பதற்காக வாஞ்சையோடு ஆவலோடு ஒன்று கூடி இருக்கிறார்கள். அப்போ இயேசுடைய அன்பு, நான் டயர்டாக இருக்கேன்ப்பா, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு இயேசு சொல்ல, ஆயனில்லா ஆடுகளை போல், அருமையான ஒரு வார்த்தை, கடவுளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை. ஆயனில்லா ஆடுகளை போல் அவர்கள் இருப்பதை ஆண்டவர் உணர்ந்து நெடுநேரம் போதிக்கலானார் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அந்த நற்செய்தி முழக்கம் முடிந்த பிறகு அவர்கள் பசியாக இருக்கிறார்கள் அந்த மக்கள். அப்பொழுது அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதான் சூழல். அப்போ ஏற்கனவே சீடர்கள் டயர்டாக வந்திருக்கிறாங்க, சோர்வாக வந்திருக்கிறாங்க, உடல் சோர்வு, உள்ள சோர்வு, எல்லா இடத்துலையும் சுற்றி அலைந்து பணியெல்லாம் செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் மறுபடியும் ஒரு பணியை கொடுக்கிறார். எனவே தான் அவர்கள் மனம் சோர்ந்து போய் இவ்வளவு பேருக்கும் உணவு கொடுப்பதென்றால் எப்படி இயலும் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் எல்லாரையும் பந்தியில் அமர்த்துங்க, இன்னும் என்னுடைய வல்லமையை, என்னுடைய அன்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா? இப்போ தானே சொன்னீங்க, ஆண்டவரே உமது அன்பு எங்கள் உடலில் வெளிப்பட்டதை நாங்கள் கண்டோம், எல்லா இடத்திலும் பேய்கள் ஓடிச்சு, நோய்கள் சுகமானது, இதெல்லாம் ஆண்டவருடைய வல்லமை, அவரது அன்பு வெளிப்பட்டதை நீங்கள் உணர்ந்தீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களே, எல்லாரையும் புல்வழியில் அமர செய்யுங்கள் என்று சொன்ன அந்த வார்த்தையிலே உள் அர்த்தம் பொதிந்திருக்கின்றது. எல்லாரும் இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு எல்லாம் அமர்றாங்க. அங்கே அப்பங்களையும் மீன்களையும் பழுக செய்து எல்லோரையும் வயிறார உணவருந்த செய்தார் ஆண்டவர். அன்பு செயலாக்கம் பெறுகிறது.
அதுதான் இன்னைக்கு நற்செய்தியுடைய மைய கருத்து. இந்த வாரம் முழுவதும் அன்பை பற்றி இறைவார்த்தை வாசகங்கள் வாசிக்கிறோம். அந்த அன்பு இந்த உணவு பரிமாறுதல் வழியாக செயலாக்கம் பெறுகிறது. நாம் ஒரு குடும்பத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்றால் உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு நாம் உணவு கொடுக்குறோம். ஒரு திருமணம், எடுத்துக்காட்டாக திருமணம் என்றால் திருமணத்துக்கு வந்துட்டு மொய் எழுதிட்டு போங்கன்னு யாரும் சொல்கிறதில்லை, எல்லாருக்கும் சாப்பாடு போடுறோம். ஏன்னா அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம், அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். வேளாங்கண்ணியில் எல்லா திருப்பயணிகளுக்கும் இலவசமாக உணவு கொடுக்கப்படுகின்றது. அன்னை தரும் அன்றாட உணவு, திருப்பயணிகளுக்கான அன்றாட உணவு கொடுக்கப்படுகிறது, எளிய உணவு. இதெல்லாம் அன்பு செயலாக்கம் பெறுவதற்கான அடையாளங்கள். ஏழைகள் மட்டில் அக்கறை, இதைதான் நமது திருத்தந்தை போப் லியோ அவர்கள் எழுதிய முதல் திருத்தூது மடல், அப்பாஸ்டாலிக் எக்ஸார்டேஷன் திலக்ஸி தே என்று சொல்லக்கூடிய அந்த திருமடல் தமிழில் நான் உன்மீது அன்பு செலுத்தி வருகிறேன், திருவழிபாடு நூல் 3ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தை மையமாக வைத்து எழுதப்பட்ட ஒரு திருமடல். அந்த திருமடலிலே இந்த அன்பு செயலாக்கம் பெறுவதை பற்றி தான் திருத்தந்தை முழுமையாக எழுதுகிறார். நமது முன்னாள் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் தொடங்கிய அந்த கருத்தினை இவர் சற்று விளக்கமாக விரிவாக தனது திருமடலிலே எழுதுவதாக அதை பற்றிய குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. அந்த திருமடலிலே ஏழைகள் மட்டில் நாம் கொண்டிருக்கக்கூடிய அக்கறையானது ஏதோ ஒரு நாள் 2 உதவி செய்கிறோம் அப்படின்னு கிடையாது. இது நமது அடையாளமாக இருக்கிறது. ஏழைகளுக்கு உதவி செய்யவில்லை என்றால் கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஆலயத்திற்கு வழிபடுகின்றோம், கடவுளுடைய அன்பை இந்த நற்கருணை அருட்சாதனத்திலே திருப்பலியிலே கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த அன்பு செயலாக்கம் பெறவில்லை என்றால் அந்த அன்பிற்கு பொருள் இல்லை. நாம் கொண்டாடக்கூடிய அன்பிற்கு பொருள் இல்லாமல் போகிறது. திருவழிபாடு நூல் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் திலக்ஸித்தே, அந்த திருமடலுடைய தலைப்பு நான் உன்மீது அன்பு செலுத்தி வருகிறேன். அதற்கு அடுத்த வசனத்தை நாம் சேர்ந்து பார்த்தா அதனுடைய பொருள் நமக்கு நன்றாக புரியும். நான் உன்மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதை அறிய செய்வேன். கடவுள் சொல்றாருங்க, நான் உன்மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதை நான் அறிய செய்வேன். கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பது தெரியாதா நமக்கு? கடவுள் அன்பாயிருக்கிறார். அதுதான் யோவான் நற்செய்தி இன்றைக்கு முதல் வாசகம். கடவுள் அன்பானவர். ஆனால் கடவுள் என்ன சொல்றாரு? நான் அன்பு செய்கிறேன் என்பதை உங்களுக்கு அறிய செய்வேன். அப்ப கடவுளே அறிய செய்கிறார் அப்படின்னாக்க நாம மற்றவர்கள் மேல் அன்பு கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அறிய செய்ய வேண்டாமா? நமது அன்பை அறிய செய்ய வேண்டும், செயலாக்கம் பெற வேண்டும். அன்பு உள்ளத்தில் மட்டும் இருந்தால் போதாது, அது செயல் வடிவம் பெற வேண்டும். எனவேதான் இந்த மாதம் முழுவதும் 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டை ஆண்டவர் நம்ம கொடையாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த மாதம் முழுவதும் அன்பிய மாதமாக தமிழக ஆயர் பேரவை அறிவித்திருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் ஒரு தலைப்பு. இந்த முதல் வாரம் அன்பே கடவுள், கடவுளுடைய அன்பை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாரம். வாசகங்களும் அதே போல கடவுளுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனவே அன்பை வெளிப்படுத்துகின்ற, அன்பை போற்றுகின்ற இந்த நாட்களிலே அன்புக்கு நாம் செயலாக்கம் கொடுக்க வேண்டும். நமது குடும்பங்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளை நாங்கள் உன்னை அன்பு செய்கிறோம் என்று சொல்லுங்கள். திட்டாதீங்க. அவங்க குறும்பு செஞ்சாலும் அவங்க தவறு செஞ்சாலும் அன்பினால் அவர்களை கண்டித்து திருத்துங்கள். நீ உருப்படவே மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு பிள்ளைகளை சபிக்காதீர்கள். அந்த பையனை பாரு, அந்த பொண்ணை பாரு, எப்படி சூப்பராக படிக்கிறான், நீ வேஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லவே சொல்லாதீங்க. அந்த வார்த்தைகள் அவர்களின் உள்ளத்தில் ஆழமாக பதியும். ஒவ்வொரு சிறுவனும் சிறுமியும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அன்பை முதலில் சுவைக்கின்ற இடம் குடும்பம்தான். எனவே குடும்பத்தில் இன்று உங்கள் அன்பை அறிய செய்யுங்கள். அதுதான் இன்னைக்கு வாசகம். திருவழிபாடு 3ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம். பிள்ளைகளை வாழ்த்துங்கள். அவர்கள் தவறு செய்தால் அன்போடு அவர்களை கண்டியுங்கள். அதே போல பிள்ளைகளே, எப்பாவது சொல்லியிருக்கீங்களா உங்கள் பெற்றோர்களை பார்த்து, நான் உங்களை அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ மை டேட், ஐ லவ் யூ மை மாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை அப்படின்னா சொல்லுங்க. நான் உங்களை அன்பு செய்கிறேன், அப்பா உங்களை நான் அன்பு செய்கிறேன், அம்மா உங்களை நான் அன்பு செய்கிறேன். வெட்கப்படுறோம், நம்ம நாட்டில் சொல்கிறதுக்கு வெட்கப்படுறோம். குடும்பத்தில் அந்த அன்பை போற்ற வேண்டும்.
உறவுகள், அண்ணன், அக்கா, தங்கை, தம்பி, இந்த உறவுகளை எப்போது நாம் சொல்லியிருக்கிறோமா? அந்த அன்பு செயலாக்கம் பெற வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்வான காலத்தில் நாம் இருக்கின்றோம். கடவுளுடைய அன்பு வெளிப்பட்ட இந்த மகிழ்வான காலம். இந்த நாட்களிலே கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுவதன் அடிப்படையே அதுதான். கடவுளுடைய அன்பை நாம் அனுபவித்தோம் என்றால் நாம் ஒருவர் ஒருவருக்கு அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அன்பு செயலாக்கம் பெற வேண்டும். அந்த அன்பு செயல் வடிவம் பெற வேண்டும். அதுதான் இறைவார்த்தை. இன்றைக்கெல்லாம் க்ரீட்டிங்ஸ் அனுப்புகிற பழக்கமே போயிடுச்சு. ஒரு காலத்தில் க்ரீட்டிங்ஸ் வாங்கி அதை கையாலெலாம் எழுதி சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய ஜிஃப் ஃபைல்ஸ் வருது. அதை அப்படியே ஃபார்வேர்டு, ஒருத்தருக்கு வர ஜிஃபை இன்னொருத்தருக்கு ஃபார்வேர்டு. அதை நிறைய பேர் பார்க்குறதில்ல. ஏன்னா இன்பாக்ஸ் ஃபுல்லாக குவிஞ்சு கிடக்குது. ஏன்னா ஒரு தனிப்பட்ட விதத்தில் அன்பை வெளிப்படுத்தாமல் எங்கேருந்தோ வர்றதை ஒரு ஃபார்வேர்ட், நான் க்ரீட்டிங்ஸ் அனுப்பிச்சிட்டனே, அது ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி, ஏதோ ஒரு கடமை போல அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகளோடு பேசுகின்ற பொழுது ஃபோனே நோண்டிகிட்டு இருக்கிறது, இல்லாட்டி டிவியை பார்த்துட்டு சொல்லுங்கள் கேட்குது. இதெல்லாம் அன்பு செயலாக்கம் பெறாத சூழலுக்கு அடையாளங்கள். அதுபோல் நாம் இருக்கக்கூடாது. அதுதான் இன்றைக்கி இறைவார்த்தை மிகவும் ஆழமாக கடவுளே சொல்கிறாருங்க, நான் உன் மீது அன்பு செலுத்தி வருகிறேன் என்பதை அறிய செய்வேன். அப்போ நாம் அறிய செய்ய வேணாமா? அதனால் தயவு செய்து இன்றைக்கு இந்த வாசகம் நமது உள்ளத்தை தொட்டிருக்குமே, ஆனால் தொட வேண்டும். அதனால தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்தை ஊடுருவி பாயும் என்றால் இன்றைக்கு அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்பை வெளிப்படுத்துவதற்கு மன்னிப்பு மிக மிக அவசியம். உங்கள் குடும்ப உறவுகளில் உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் இன்று மன்னியுங்கள். மன்னிக்காமல் அன்பு செய்ய முடியாது. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருங்க அப்படின்னு சும்மா முகத்தில் சிரிச்சுட்டு மனசுக்குள்ள அந்த கோபத்தையும் வைராக்கியத்தையும் அப்படியே அடக்கி வச்சாக்க அன்பு செயலாக்கம் பெறாது. முதலில் மன்னியுங்கள். என்ன தப்பு இருந்தாலும் மன்னியுங்க. மன்னித்த பிறகுதான் அன்பு செயலாக்க பெறும். கடவுள் நமக்கு அன்பை கொடையாக கொடுத்திருக்கிறார். ஒரு முறை ஒரு அரசன் ஒருவன் அரண்மனையிலே ஏழைகளுக்காக விருந்து ஏற்பாடு செய்தான். எல்லாரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு அவருடைய மகனுக்கு இளவரசனுக்கு கட்டளை கொடுத்தான். நல்ல அரசன். அந்த இளவரசன் போய் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்று அழைத்து வந்தான். அப்போ ஒரு ஏழை வரத்துக்கு ரொம்ப தயங்கினார். ராஜா கொடுக்குற விருந்து, நல்ல சாப்பாடு கிடைக்கும், போயிருக்கலாம்ல. இந்த ஏழை தயங்கினான். இந்த இளவரசன் கேட்குறான், ஏன்பா நீ தயக்கம் காட்டுற அப்படின்னு. உடனே அந்த ஏழை சொல்கிறான், எனக்கு ராஜா கொடுக்குற உணவுக்கு வர ஆசை தான், ஆனால் எனக்கு போட்டுக்க நல்ல ட்ரெஸ் இல்லை, கந்தை துணியாக இருக்கிறது, அழுக்கு துணியாக இருக்கிறது. இதை வைத்துக்கிட்டு நான் வந்தாக்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நல்ல ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொன்னான். உடனே இளவரசன் அவனுக்கு இருந்த அந்த ராஜ உடைகளில் ஒன்றை அந்த ஏழைக்கு கொடுக்குறான். இதை நீ போட்டுட்டு வா, போட்டு வந்து நல்லா திருப்தியாக சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். இந்த ஏழைக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அரண்மனைக்குள்ளே வர்றான். வரும்போது கையில் ஒரு அழுக்கு மூட்டையை வச்சுருக்கிறான். என்ன அழுக்கு மூட்டை? அவன் ஏற்கனவே கந்த துணி போட்டிருந்தான் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுற்றி ஒரு மூட்டையை கையில் வச்சுருக்கிறான். ஏன் அப்படின்னா அவனுக்கு இந்த உடை அரச உடை கொடுத்துருக்குறாங்க, மறுபடியும் பிடுங்கிக்குவாங்களோ அப்படின்னு அவனுக்கு ஒரு பயம். இதை சாப்பாட்டுக்காக கொடுத்துருக்குறாங்க, சாப்பாடு முடித்த பிறகு இந்த உடையை கழட்டி கொடு அப்படின்னு பிடுங்கிட்டா எனக்கு அடுத்த நாள் போடுறதுக்கு ட்ரெஸ் இருக்காதே அப்படின்னு சொல்லி அந்த கந்தை துணியை கையில் வச்சு அமுக்கிட்டு கொண்டாடுறான். ராஜா எல்லாருக்கும் உணவு பரிமாறுகிறார். அவனால் நிம்மதியாக அந்த உணவை சாப்பிட முடியும். கையில் இருக்கிற அந்த கந்தை துணியை கையில் வச்சுக்கிட்டே இப்படி சாப்பிட்றான். அவனால் நல்லா நிம்மதியாக மகிழ்ச்சியோடு உணவு அருந்தமில்லை. இதுதான் நமது மனித வாழ்க்கை. கடவுள் நமக்கு ராஜ உடை கொடுத்திருக்கிறார், அன்பை நம்மேல் வாரி வழங்கி இருக்கிறார், அன்பை பொழிந்திருக்கிறார். ஆனால் நம்முடைய ப்ரீ ஆக்குபேஷன், நம்முடைய முற்சார்பு சிந்தனைகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் பழையதே நினச்சிக்கிட்டு அந்த கந்தை துணியை கையில் வச்சுக்கிட்டே அந்த ஏழை ராஜாவுடைய உணவை அனுபவிக்காமல் இருந்தான் பார்த்தீங்களா? அது மாதிரி பழைய நினைவுகள், கோபங்கள், நமக்கு எதிராக பேசுகிறவர்களை பற்றிய நினைவுகள், இதெல்லாம் நம்ம கையில் வச்சு அமுக்கிட்டு கந்தை துணியை அழுக்கு துணியை அமுக்கிட்டு இருக்கும் போது ராஜா கொடுக்குற அந்த அன்பின் விருந்தை சுவைக்க முடியுமா? முடியாது. திருப்பலி அன்பின் விருந்து, நற்கருணை அருட்சாதனம் அன்பின் விருந்து. இந்த அன்பிலே நாம் முழுமையாக மகிழ்வோடு பெருமகிழ்வோடு ஆண்டவரை கண்டுகொண்ட இடையர்கள் பெருமகிழ்ச்சியுற்று கடவுளை புகழ்ந்து கொண்டே சென்றார்கள். 3 ஞானிகள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நமக்கு வேணுங்க. இந்த பூசை முடிஞ்சு திருப்பலி முடிஞ்சு போகின்ற பொழுது, வேளாங்கண்ணிலேருந்து வீட்டுக்கு போகும் பொழுது மட்டில்லா பெருமகிழ்ச்சியோடு போவீங்களா?
எத்தனை பேர் மட்டில்லா பெருமகிழ்ச்சியோடு போவீங்க? கை தூக்குங்க. பிரைஸ் த லார்ட். அப்போ இதுதான் அந்த வார்த்தை. இந்த அருட்சாதனம் உங்களை மாற்றி இருக்கிறது, உங்களை தொட்டிருக்கிறது என்பதன் அடையாளம். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அன்பை கொண்டாடும் இந்த வாரத்திலே அன்பை சுவைப்போம். அன்புக்கு செயலாக்கம் கொடுத்து நமது குடும்பங்களிலே ஒருவரை மன்னித்து அன்பு செய்வோம். ஏழைகளுக்கு நம்மால் ஆன உதவிகளை செய்வோம் என்ற உறுதியோடு தொடர்ந்து இந்த அன்பின் அருட்சாதனத்திலே பங்கு பெறுவோம். மலர்கள் கொண்டு வந்து கனிவாயிட்டிடுவார். கரையுள்ள இதயங்கள் அர்ப்பணித்து காயங்கள் ஆற்றிடுவார். மனிதம் மலர்ந்திடும் பழியினை அர்ப்பணித்து மனிதம் மலர்ந்திடும் பழியினை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலுகுறைந்த எங்கள் இயல்பை எடுத்த பொழுது சாவுக்குரிய மனித தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடு அல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர்கள் திறனோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர்.
அது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்த ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக.
மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அழைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாக. இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயிலம் வடிவில் வா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வடிவில் வா, அயிலம் வடிவில் வா. என் இதயம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே.
மன்றாடுவோமாக. இறைவா, உமது திருவிருந்தில் நாங்கள் பங்கேற்பதால் நீர் எங்களை தொடுகின்றீர். இவ்வாறு அதனுடைய ஆற்றலின் விளைவை எங்கள் இதயங்களில் செயல்படச் செய்து அதே கொடையினால் உமது அருள் இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் திருத்தலத்திலே இறைவனின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பும் மிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் மனம் சோர்ந்து போகும் பொழுது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும் பொழுது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் பொழுது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.